உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? போ, போய் சாமிக்கு பூ போட்டு விளக்கேத்து. போடி. முருகா, உன்னதான நான் தினமும் வேண்டிட்டு இருந்தேன். ஆனா ஏன் முருகா இப்படி பண்ண? அருள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றத தவிர நான் உன்கிட்ட வேற ஏதாவது கேட்டிருக்கேனா? எனக்கு சுத்தமா படிப்பு வரல. நான் நல்லா படிக்கணும்னு நான் எப்பவுமே உன்கிட்ட வேண்டதே இல்லை. நான் அருள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது கூட குடும்பம் நடத்தினா போதும் தான் நினைச்சேன். நான் உன்கிட்ட வேற எதுவுமே கேட்டதில்லையே. ஆனா நீ ஏன் இப்படி பண்ண? நான் அருள் மாமா கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? நீ என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரியல முருகா. ஆனா நான் இப்ப எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியாம இருக்கும்? தெரிஞ்சும் நீ அமைதியா இருக்கேனா? உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல முருகா. ஆனா நான் உன்னைதானே நம்பி இருந்தேன். நீ என்னை கைவிட மாட்டேன்னு தானே நினைச்சிட்டு இருந்த. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒண்ணும் புரியல முருகா. அப்ப என்ன கைவிட்டுட்டியா? உன்கிட்ட நான் வேண்டதெல்லாம் உனக்கு கேட்கவே இல்லையா? உன்னை நம்பினா இப்படி எதுவும் நடக்காதல்ல முருகா. என் மாமா கூட என்னை எப்படியாவது சேர்த்து வச்சிடணும் தானே உன்னை நம்பின. என் நம்பிக்கைய பொய் ஆக்கிட்டியா? அருள் மாமா எனக்கு கிடைக்க மாட்டாரா? சொல்லு முருகா, சொல்லு. சொல்லு முருகா. முருகா, நீ இப்போ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஆனா நான் வேண்டது எனக்கு நடக்கும்னு நீ சொன்ன மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். நான் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன் போல இருக்கு. ஒருவேளை என்ன மாதிரியே அருள் மாமாக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையோ? பெரியவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னு என்ன மாதிரியே அருள் மாமாவும் பயந்துகிட்டு எதுவும் சொல்லாம இருக்குதோ? அன்னைக்கு நந்தினிக்கு கால்ல அடிபட்டப்ப கூட அருள் மாமா பரிதாபப்பட்டுதான் தூக்கிட்டு போயிருக்குமோ? நான் தான் கூறு கெட்டவன், அத தப்பா புரிஞ்சுக்கிட்டனோ? ஒண்ணுமே புரியல முருகா. நீ ஏதோ எனக்கு சொல்ல நினைக்கிற, அது எனக்கு தான் தெரியல. நான் இப்பவே போய் அருள் மாமாவை பாக்குறேன். அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்ப நீ என்ன சொல்ல வந்தன்னு எனக்கு தெரிஞ்சிரும். கரிகாலனை பார்க்க வந்தியா? அவன் தான் வேலை இருக்குன்னு போயிட்டானே. சரி வா, நாம போலாம். மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பைக்ல உட்காரு வானதி, வண்டியில போயிட்டே பேசலாம். உட்காரு வானதி, போலாம். போலாமா? வானதி, ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்ன, என்ன விஷயம் சொல்லு வானதி.
வானதி, பின்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கியா? சத்தத்தையே காணோம். மாமா, இப்ப நம்ம கல்யாண பேச்சு போயிட்டு இருக்குல்ல, ஆமா. அதுல உங்களுக்கு ஏய் வானதி, வானதி, என்னாச்சு? என்னாச்சு வானதி? தாவாணி வண்டியில சிக்கிடுச்சு மாமா. ஐயோ, சரி மச்சான், நான் கிளம்புறேன். சரி, வீட்டுக்கு போய் உங்க தங்கச்சி வானதியெல்லாம் கூட்டிக்கிட்டு நான் புடவை கடைக்கு வந்துடுறேன். நீங்களும் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. வரேம்மா. சரி, வாங்க. வராத்த. வாப்பா. மணிமேகலை, சீலை எடுக்க போறமே, கல்யாணி வராள என்ன? அவ வராம எப்படி அத்த? இல்ல, ஒரு மாதிரியா மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காளே, அதான் கேட்டேன். எதுக்குதான் அவ இப்படி இருக்காளோ தெரியல. எந்த நல்ல விஷயமும் நம்ம வீட்டுல நடக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு திரியறாளே. யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உன்னை பத்தி எதுவும் பேசலாத்தா? எப்படிதான் இவளுக்கு மூக்கு வைக்குமோ. பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டா. கல்யாணி, அத்தை ஆஞ்சு வச்ச கீரைய கொஞ்சம் கடைஞ்சு தாளிச்சு வைக்கிறியா? திடீர்னு புடவை எடுக்க போகணும்னு சொன்னதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இன்னைக்குன்னு பார்த்து பருப்பு உருண்டை குழம்பு வேற வச்சிட்டேன். அது அருளுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால நீ கீரைய மட்டும் பாத்துக்கோ. நான் அருளுக்கு பிடிச்ச மிளகு ரசம் வச்சிடுறேன். அருள் மேல பாசமா இருக்கிற மாதிரி ஏன் இப்படி நடிக்கிறீங்க? நடிக்கிறேனா? ஆமா, நடிக்கத்தானே செய்றீங்க. அவன் விஷயத்துல நீங்க இப்ப நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்பட்டமா தெரியுதே. உங்க புள்ளைக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்க இவ்ளோ அலட்சியமா அத ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி அடுத்த வேலையை பார்க்க போயிருவீங்களா? அருள உங்க புள்ள மாதிரின்னு சொல்லி சொல்லி என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கீங்களே. உண்மையிலேயே அவன் உங்க புள்ள மாதிரினா இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? நீ எந்த விஷயத்த பத்தி பேசுற கல்யாணி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமாமா, உங்களுக்கு ஒன்னும் புரியாது. அப்படியே புரிஞ்சாலும் ஒண்ணுமே புரியாத மாதிரி நடிக்கிற ஆள் தானே நீங்க. கல்யாணி, எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு. ஏன் நேரா பேசுறதுக்கு எனக்கு என்ன பயமா? ஏன் பிள்ளைக்கும் அந்த மிலிட்டரிக்காரன் பொண்ணுக்கும் ஜாதக பொருத்தம் சரியில்லைன்னு அந்த ஜோசியர் சொன்னார்ல. ஏன் இதே உங்க பிள்ளைக்கு சொல்லிருந்தா இப்படிதான் சாதாரணமா விட்டுருப்பீங்களா? அதுக்காக தான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு மரியாதை எல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம்ல. சாமி கும்பிட்டு வந்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? கோவில்ல போய் ஒரு பரிகாரமாவது சரியா பண்ண முடிஞ்சுதா? எல்லாத்துலயும் ஏதோ ஒரு தடங்கல். எல்லாமே தப்பு தப்பா தானே நடந்துச்சு. அப்ப சாமிக்கே இதுல விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஐயோ கல்யாணி, அங்க நடந்ததெல்லாம் எதேச்சியா நடந்தது. அத போய் ஏன் பெருசா எடுத்துக்கிற? நீங்க பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா அருள் உங்க புள்ள இல்லல்ல. நீங்களா அவனை கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்தீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.